ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு, அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மார்ச் 8 உமன்ஸ் டே. அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினம் அப்படின்னா சும்மா பெண்களோட தினம், பெண்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட்டோடு இருக்கணும், பெண்களோட முன்னேற்றம் இருக்கணும், பெண்களுக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. அதாவது ரஷ்யாவில் 1917 லெனினோட புரட்சி படையில் பெண்கள் கலந்துட்டு அவங்களால முடிஞ்ச பங்களிப்பை கொடுத்ததுக்காக 1922 மார்ச் 8 மகளிர் தினமாக அறிவித்து ஐக்கிய அரபு நாடுகள் எல்லாமே அதை ஏற்றுக்கிட்டு மார்ச் 8 பெண்கள் புரட்சி செஞ்சதுக்காக அந்த நாளை மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஓகேங்களா? பெண்கள் எதுக்காக புரட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போர் ரொம்ப அபாயகரமான கட்டத்துக்கு நோக்கி போயிட்டுருக்கனால அந்த போர் போதும் வேண்டாம், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நலனுக்காக பெண்கள் புரட்சி பண்ணாங்க. சரிங்களா? அப்படி நமக்கு கிடைச்சது தான் இந்த மகளிர் தினம். அந்த அவ்வளோ ஒரு சிரமப்பட்டு இந்த உலக நன்மையை கருதி யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெண்கள் புரட்சி பண்ண ஒரு நாள். எல்லா வயது பெண்களும், உடம்புல சத்தோடு இருக்க பெண்கள் அப்படி இல்லை, சின்ன வயசு குழந்த வயசுலேருந்து முதியோர்களான பெண்களும் இந்த புரட்சியில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அந்த போரை தடுத்தாங்க. அப்படி கிடைச்சது தான் இந்த மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகளிர் தினம் எவ்வளோ முன்னேறி போக வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆனால் அது அப்படி நடந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. இது பல விஷயங்களில் அதாவது பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் கிடைக்கிறதில்ல, பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கிறதில்ல, ஒரு பெண்ணை ஒரு பெண்ணாக கூட மதிக்கப்படுறதே இல்லை. பெண்கள் எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு அசிங்கங்கள், அவமானங்கள், அவமதிப்புகள், வீட்டுக்குள்ளே கூட அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க. ஆண்கள் பண்ணால் கூட பரவாயில்ல, பெண்களே பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பெண்களுக்கு எல்லா வயசுலேயும், சின்ன வயசு பெண்களுக்கும் சிரமங்களை கொடுக்குறாங்க, நடு வயசு பெண்களுக்கும் கொடுக்குறாங்க, வயதான பெண்மணிகளுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி பெண்கள் ரொம்ப உயர்ந்து வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு 30% பெண்கள் நல்லா மேலே வந்துட்டாங்க, படித்து அதுக்கு அந்த நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து இன்றைக்கி குடும்பத்தை ஒரு தனி பெண்மணியாகவே ஒரு குடும்பத்தையே காப்பாற்றுற அளவுக்கு நல்லா வந்துட்டாங்க. எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதையெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு படிக்கிறதும், ஒரு வேலைக்கு போகிறதும், ஒரு சம்பாதிக்கிறதும் மட்டும் பெண்ணோட அழகு இல்லை. அந்த பெண்கிட்ட இருக்கிற ஒரு தாய்மை அப்படின்ற ஒரு குணமும் இருக்கு இல்லையா? அதையும் அவங்க நல்லா பார்த்துக்கணும். அந்த தாய்மை அப்படிங்கிற குணம் தான் பெற்றுக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் அவள் தாயாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தான் கணவருக்கு கூட ஒரு தாயாக இருக்கணும். தன்னை சார்ந்த தான் கணவரை சார்ந்த எல்லாருக்குமே ஒரு தாய்மை உணர்வோடு அவன் நடந்துக்கணும். இன்னும் பல பெண்கள் அந்த நிலையிலிருந்து நான் வேலைக்கு போகிறேன், நான் படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், அதனால் நான் சில விஷயங்களை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிற பெண்களும் இன்றைக்கி இருக்காங்க. அதே போல் அந்த பெண்கள் படித்த பெண்களை ஒரு மரியாதையோட நடத்துகிற குடும்பங்களும் இன்றைக்கி இல்லை. புரிஞ்சுங்களா? பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஒரு பொண்ணு படித்து மேலே வந்துட்டா அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கௌரவத்தையும் கொடுக்கறக்கும் இன்றைக்கி பல குடும்பங்கள் தயாராக இல்லை. அதனால் பெண்கள் அப்படின்னா இன்னும் அப்படியே அந்த மகளிர் தினம் கொண்டாடுற அளவுக்கு இன்னும் பெண்கள் மிக சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது. பல பெண்கள் பல விஷயங்களாலையும் பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்காங்க. அதுலேயும் மிக முக்கியமாக ஆண்கள்னாக்கோ வெளியாண்கள் கூட கிடையாது,
ஸோ வீட்டில் சொந்த கணவர்களாலேயே பாதிக்கப்பட்ட ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்க பெண்கள் நிறையா இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு இது ஆண்களுக்கும் இந்த சும்மா மகளிர் தினம் ஒரு ரோஸ் வாங்கி மனைவி கிட்ட கொடுத்துட்டு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் வேண்டாம். அந்த பொண்ணுக்கு ரோஸ் கூட வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அவளை மதித்து அவளோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவளை நடத்தினா அதுதான் அவளுக்கு சுய கௌரவம் கொடுக்குற அந்த மகளிர் தினம். இந்த வருஷம் அது கிடைக்கலனாலும் அடுத்த வருஷமாவது இந்த விஷயங்களையெல்லாம் புரிஞ்சுட்டு பெண்களை மரியாதையாக நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போது இதெல்லாம் என்ன, இதுக்கெல்லாம் கதைகள் இருக்கான்னா நிறைய கதைகள் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் அதையெல்லாம் சொல்லிவிட்டு போர் அடிச்சுட்டு இருக்க வேண்டாம். பெண்களை மரியாதையாக நடத்துங்க. பல பெண்கள் தான் கணவர்களாலேயே அவமானப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்த. என்ன, எதுக்கு, என்ன, ஏன், எப்படி, அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஆண்களுக்கும் ஒரு கோரிக்கை மாதிரி நான் இது வைக்கிறேன். பெண்களை மதித்து நடத்துங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்ல முடியும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது பொதுவாக பெண்களை பற்றி நான் ஒரு விஷயம் பேசினேன். ஆனால் சில விஷயங்கள் நம்ம சேனலோட ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் நான் இப்போது பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மகளிர், அதாவது பெண்கள் முன்னேறினா, பெண்கள் படித்தா, பெண்கள் முன்னேறினா இந்த உலகத்துமே முன்னேறிடும். ஏன்னா ஒரு பெண் அப்படின்றவ படிச்சிட்டா அவளையும் காப்பாற்றிப்பா, அவள் குடும்பத்தையும் காப்பாற்றிப்பா, இந்த நாட்டையும் காப்பாற்றுவா. அதனால் ஒரு பெண்ணுக்கு கட்டாயம் படிப்பு வேணும், அவள் முன்னேறினாதான் இந்த நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லி அறிஞர்களெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு நமக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா சூப்பராக வளர்ந்து நமக்கு பல விஷயங்களில் ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரியே அதே சோஷியல் மீடியா அப்படியே இறங்கி பல மோசமான விஷயங்களையும் நமக்கு கொடுக்குது. அதுலேயும் இந்த இளம் பெண்கள், சின்ன பொண்ணுங்க, சரிங்களா, ஒரு 30 வயசு தான் இருக்கும், அந்த பெண்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னே தெரியல. தேவையே இல்லாமல் இந்த சமுதாயத்தை கெடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொண்ணு, அதாவது ஒரு சேனல் வச்சு நடத்துகிற பொண்ணு, அவள் ஒன்றுமே சொல்லலை, அவள் எதுவுமே பேசலை. ஆனால் வேறு அஸ்ட்ராலஜர்ஸு, இந்த ஆன்மீகவாதிகள், இல்லை வேறு யாரோ, அது யாரை பற்றியும் அவள் குறிப்பிட்ட ஆட்கள்னு எடுக்கலை. பொதுவாக யார் என்ன சொன்னாலும் நம்ம பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயங்களையும் போட்டுட்டு அவங்க சொன்னதை இந்த பொண்ணு பண்ணி காட்டுறான். அதை மாதிரி பண்ணி அவளோட வீடியோவை அவள் போக வைக்கிறாள். அதாவது ஒரு தேவையே இல்லாத ஒரு விஷயத்த இவ தேவையே இல்லாமல் பரப்பிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு, அவளுக்கு தேவையானது என்ன, அந்த வீடியோ போகணும், அவள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறணும், சரிங்களா? கேளுங்க இது என்னன்ட்டு. ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. நடு ஆள்ல ஒரு தாம்பாள தட்டுல ஒரு அகல் விளக்கு வச்சு அகல் விளக்குல நெய் ஊத்திட்டு நல்லா இவ்வளவு பெரிய கற்பூரத்தை வாட்டி ஏற்றி வைங்க. அந்த கற்பூரம் அணையிற மட்டும் கம்முன்னு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு இது தெரியுதா? யாரோ ஒருத்தர், ஒரு ஜோதிடர், அவர் சொல்கிறதே மித்து, படு மித்து, அது உண்மையே இல்லை. ஒரு தாம்பாளத்தில் நெய்யை ஊற்றி அதுக்குள்ளே கற்பூரத்தை வச்சு ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதே அது கேட்க தேவையே இல்லை. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த பதிவை அங்கே போட்டுட்டு ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் பூவை வச்சு அதில் நெய் ஊற்றி வச்சு அந்த நெய்க்குள்ளே ஒரு கற்பூரத்தை போட்டு ஏற்றி நம்மளுக்கு லைவ் டெமோ காட்டுறா. இந்த பொண்ணோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது இந்த மாதிரி அப்படி சொல்லும்போது இது 4 பேர் இப்படி தான் பண்ணுறதா சரின்னு சொல்லிட்டு அவங்களும் தட்டை எடுத்து வச்சு பூவை வச்சு நெய்யை ஒரு விளக்கில் நெய்யை ஊற்றி அதுக்குள்ளே ஒரு கற்பூரத்தை போட்டு எரிய வச்சு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு பேசாமையே இருக்கணுமா, அது எரிஞ்சு போனால் நமக்கு வீட்டில் நல்லது நடந்துருமா. என்னங்க இது சரி? அதாவது ஒருத்தராவது எதையோ ஒன்று சொல்கிறாரு, அந்த சொன்னதை எடுத்து போட்டு அந்த வீடியோவை போட்டு இந்த பொண்ணு அவள் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இதில் ஒன்றுமே இல்லை,
ஒரு மனங்கட்டியுள்ள ஒரு பொண்ணு இந்த வேலை செய்கிறான். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு பொண்ணு ஃபீல்ட்ல கேட்டிருந்தேன். நிறைய பேர் கரெக்டா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. தெய்வானை தாங்க, கரெக்ட் தான். நீங்க முருகர்கிட்டயே விரதம் இருந்தாலும் பவர் ஆஃப் அட்டாமி சஷ்டி தேவி தெய்வானை அம்மா கிட்ட தான் இருக்கு. இவங்களோட பல மடங்கு சக்தி வாய்ந்த மூல மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் ஹ்ரீம் ஷஷ்டி தேவியை ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை ரிப்பீட்டடா சொல்லி 10 வருஷம் கழிச்சு யுவிஸ் பெஸ்ட் கிரியேஷன்ங்கிற சேனல் நடத்துறாங்க இல்லையா, அவங்க கன்சீவ் ஆயிருந்தாங்க. அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். இந்த சஷ்டி தேவி பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய பூனைகளும் குழந்தைகளும் வச்சுக்கிட்டே இருப்பாங்களாமா. இந்த விரதம் இருந்து குழந்தை பிறந்த எல்லாருக்குமே சுத்தி ஏதாவது ஒரு பூனை கண்ணில் தென்பட்டுக்கிட்டே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அதாவது இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு நோக்கமும் இல்லை. ஜஸ்ட் அவங்களுக்கு இந்த கடவுளை பற்றி பேசினா இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட மக்கள் இதை பார்ப்பாங்க. அதனால் இவங்களுக்கு நிறையா அந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் இருக்குது, இதை நாங்கள் செய்கிறோம், நீங்கள் இதை விளம்பரப்படுத்தி கொடுங்க, இதை எங்களுக்கு ப்ரமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்காக இவங்க இந்த மாதிரி மக்களை கூட்டம் சேர்க்குறாங்க. ஆன்மீக விஷயங்களை பற்றி பார்க்குறவங்கள சேர்த்தி வச்சுக்கிட்டு அவங்கள சேர்த்தணுங்கிறதுக்காக இந்த மந்திரம் சொல்லுங்கள், அந்த மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஷஷ்டி தேவினா தெய்வானை தான் ஷஷ்டி தேவி அப்படின்னு சொல்லுறப்போ இந்த கதையை நம்பி நிறைய பேர் இந்த சேனல்ஸை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லி 10 வருஷம் சொல்லி ஒருத்தருக்கு குழந்தை பிறந்ததான். 10 வருஷம் கழித்து குழந்தை பிறக்கிறதுக்கு அது நார்மலாகவே லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தால் 10 வருஷத்தில் குழந்தை பிறந்துருங்க. சரிங்களா? அதுக்கு மந்திரம் சொன்னால் தான் பிறக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. ரெண்டாவது, எந்த மந்திரம் சொன்னாலும் எதுவும் நமக்கு கிடைச்சிடாது. நம்ம நேரம் நல்லா இருக்கும்போது தான் அது கிடைக்கும். ஆனால் அது மாதிரி சொல்லி இவங்க சின்ன பொண்ணு, எதுவும் தெரியாது, இவங்க ஆன்மீகவாதியும் கிடையாது, ஜோதிடரும் கிடையாது. ஆனால் எதையோ ஒன்று சொல்லி வீடியோ போட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி ஆட்கள் ஏதோ ஒரு விளம்பரங்கள்லாம் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு இது வச்சுட்டு இவங்க வீட்டில் இருக்கவங்களா இருப்பாங்க. வெளியே போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்காது, குழந்தை இருக்கும், இல்லது பெரியவங்க எல்லாம் வீட்டில் இருக்கனால அவங்கள பார்த்துக்க வேண்டிய ஒரு இது இருக்கனால இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி வீடியோஸ் போடுறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி விளக்கேற்றுறது, நீங்கள் எப்படி அதை ரெடி பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் தீபத்துக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சி நான் நார்மலாக கேஷுவலாக விளக்கு பொடி போட்டு விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்பேன். ஆனால் நிறைய பேர் கேட்டதுனால ஓகே அவங்க தெரியலன்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ மறுபடியும் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த விளக்கு பொடி செய்யறதுனால அது போட்டு விளக்கேற்றுறதுனால என்ன பலன்னு நீங்கள் கேட்கலாம். அது நமக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ மன கஷ்டம், எவ்வளோ பொருள் கஷ்டம் என்ன வந்தாலுமே அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். நமக்கு அவ்வளோ நறுமணமாக இருக்கிறதுனால நமக்கு செல்வ செழிப்பும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். எவ்வளோதான் நம்ம உழைச்சாலுமே நமக்கு அது நிலைக்க மாட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு எப்பயுமே வீட்டில் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழித்துணையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எந்த மெத்தடில் செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் கற்கண்டு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, மஞ்சத்தூள், முக்கியமாக ஜவ்வாது பவுடர், இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி ஒரு பவுடராக அப்படியே ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் பட்டை, ஏலக்காய், அந்த கற்கண்டு இது மட்டும் போட்டு முதல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போதான் நைஸாக நமக்கு அரைப்படும். லாஸ்ட்டாக நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா பொருளையுமே இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கொஞ்சமாவது நமக்கு அந்த பவுடர் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இதுவே வீடு நல்லா வாசமாக இருந்துச்சு இந்த அரைக்கும் போதே. இதை நீங்கள் விளக்கேற்றும் போது இன்னும் நமக்கு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். நம்ம வீட்டு பூஜை அறையில நம்ம எத்தனை விளக்கு ஏத்துறோமோ, அந்த காமாட்சம்மன் விளக்கா இருந்தாலும் சரி, இல்ல மண்ணகல் விளக்கா இருந்தாலும் சரி, வாரத்துல ஒரு நாளாவது இந்த பொடி போட்டு நீங்க விளக்கேத்துங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதையெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. விளக்கு பொடி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே உருவாக்குறாங்க. முதல் பதிவில் விளக்கு பொடி போட்டு நான் விளக்கேற்றினேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அடுத்த பதிவில் விளக்கு பொடினா என்னன்னு எல்லாரும் கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நான் நினச்சேன், உங்களுக்கு தெரியாதா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். எல்லாரும் விளக்கு பொடி போட்டு தான் ஏற்றுவாங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால் மக்கள் நினச்சிக்கிறாங்க ஆமாம் போல், ஏன்னா நமக்கு தான் தெரியல, எல்லாரும் விளக்கு பொடி போட்டு தான் விளக்கேற்றுறாங்க அப்படின்னு மக்கள் நினச்சிப்பாங்க. என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு மெத்தடில் செய்வேன், அதில் செய்யலான்னு சொல்லிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கல்கண்டு, ஜவ்வாது பொடி,
ஃப்ரெண்ட்ஸ், என்னது இதெல்லாம்? ஆ இந்த இது வந்து வாசமாக இருக்கும். சரி, நான் அதை கூட ஏற்றுக்கிறேன். இதெல்லாம் போட்டேன்னா ஒரு பிரியாணி வாசம் வந்துடும் வீட்டுக்கு, சரிங்களா? அந்த வாசமான பொடி கமகமான்னு இருக்கும், வாசமாக இருக்கும்னு சொல்லு, நான் வேண்டான்னு சொல்ல. ஐஸ்வர்யம் கொடுக்கும், பொருளை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும்னா இந்த பொடியெல்லாம் போட்டு சாமி விளக்கேற்றி சாமி கிட்ட வச்சா உனக்கு பொருள் வரவு வரும், பண வரவு வரும் அப்படின்னு சொல்கிறது ஏமாத்து வேலை. புரியுதுங்களா? ஓகே, இது கேட்டிங்களா? இன்னொன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வர தைப்பூசம் அன்னைக்கு நான் சொல்றத பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சது 48 நாள் அப்படியே நடக்கும். நான் அடிச்சு சொல்வேன். என்னன்னு தெரிஞ்சது முன்னாடி நம்ம ஐடி கீழே இருக்குல்ல, அதை அப்படியே ஃபாலோ கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். காலையில ஏர்லியா எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிடும் போது முருகனை மனசுல நினைச்சிட்டு ஒரு மஞ்சள் துணியில 1 ரூபாய் நாணயம், பச்சை கற்பூரம், ஒரு எலுமிச்சம்பழம் 3ஐயும் கட்டி பூஜை ரூம்ல வச்சிருங்க. மஞ்சள் துணியில கட்டினதை பூஜை ரூம்லயே வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில் போய் உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை நினைச்சு முருகனை மனசார வேண்டிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு அந்த மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுக்கிறத உங்க குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தோட உண்டியல்ல போட்டுருங்க. நீங்க உண்டியல்ல போட்டு மறுநாள்ல இருந்து 48 நாளுக்குள்ள நீங்க மனசுல நினைச்ச வேண்டுதல் அப்படியே நடக்கும். அதை முருகனும் உங்க குலதெய்வமும் கண்டிப்பா நடத்தி கொடுப்பாங்க. இந்த வழிபாட்டு முறையை தைப்பூசம் அன்னைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம பேஜ்ல மதுரை மீனாட்சி அம்மனோட ஒரிஜினல் தாளம்பூ குங்குமம் வந்து சேல் போயிட்டு இருக்கு, நிறைய ஆர்டர்ஸும் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க குங்குமம் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த பொண்ணு எதுக்காக? ஒன்றும் இல்லை, 1 ரூபாய் நாணயத்தையும் எலுமிச்சம்பழத்தையும் பச்சை கற்பூரத்தையும் கட்டி சாமி கிட்ட வச்சுட்டு கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்துட்டு இந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் குலதெய்வ உண்டியல்ல போட்டுருங்க. இது வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்துக்கு தரும், இனி என்ன நிலமோ தரும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட இது யார் சொன்னா? மீறி போனால் அந்த பொண்ணுக்கு ஒரு 20லேருந்து ஒரு 22, 23 வயசு தான் இருக்கும், சின்ன பொண்ணு. அவள் பண்ணுறது வந்து பிஸ்னஸ் வந்து தாளம்பூ குங்குமம் விற்கிறது அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா என்ன சொல்லணும்? என்கிட்ட மீனாட்சி அம்மன் தாளம்பூ குங்குமம் இருக்குங்க, யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லணும். அத்தோட முடிஞ்சது. உனக்கு ஒரு குங்குமம் விற்கிறேன்னா குங்குமம் விற்கிறேன்னு சொல்லு, சரிங்களா? விளக்கு பொடி விற்கிறேன்னு சொன்னால் அம்மா இதெல்லாம் போட்டு நான் ஒரு பொடி தயாரிச்சிருக்கேன், அதை நீங்கள் விளக்கில் போட்டு ஏற்றுனீங்கன்னா மணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? அந்த மாதிரி நீ என்ன விற்கணும்னு நினைக்கிறியோ அதை பற்றி, அது கடவுள் உனக்கு அதை கொடுப்பார், இதை பண்ணினா கடவுள் உனக்கு அதை கொடுப்பார், இதை கொடுப்பாருன்னு சொல்லக்கூடாது. நான் என்கிட்ட குங்குமம் இருக்குது, என்கிட்ட விளக்கு பொடி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் விற்றுக்கோங்க, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன வரும்னு தெரியுமா? கருமா வரும். புரியுதா? மக்கள், அதாவது நிறைய பேர் புடவை விற்கிறாங்க, சரிங்களா? புடவை விற்கிறாங்க, நகை விற்கிறாங்க, பூ விற்கிறாங்க, வளையல் விற்கிறாங்க, இன்னும் பல விஷயங்கள் விற்கிறாங்க. ஒரு டாக்டராக இருந்தால் அவங்கள பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்கின் டாக்டராக இருந்தால் உங்கள் ஃபேஸில் கரும்புள்ளிகள் போகணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் செய்யணும், இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நாங்கள் செஞ்சு தரோன்றாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க தொழில் சம்மந்தமாக அவங்க வீடியோ போடுறாங்க, அந்த தொழில் பற்றின விஷயங்களை பேசுகிறாங்க. எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்காக தான் செய்கிறாங்க. யாருமே சும்மா பொழப்பில்லாமல் ஒரு வீடியோ போட்டு எதையோ ஒன்று சொல்லிட்டு இருக்கணும்னு செய்யறது இல்லை. எல்லாருமே அவங்க தொழில் சம்மந்தமாக ஒரு வீடியோவை போட்டு அவங்க விஷயங்களுக்கு ஆள் சேர்க்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னெல்லாம் நான் சொல்லலை. அது மாதிரி அது போக மிச்சம் இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்திங்கன்னா, இப்போ காஞ்சனாம்மா சேனல் உங்களுக்கு தெரியும், அந்த அம்மா கொஞ்சம் உடம்பா கூட இருப்பாங்க, கொஞ்சம் வயதும் ஆச்சு அவங்களுக்கு, புரிஞ்சுதுங்களா? எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க. அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க பையனுக்கு சரியா டான்ஸ் ஸ்டெப்ஸு போட்டு சும்மாலாம் ஆட முடியாது, ஒரு 5 நிமிஷம் ஆடுவாங்க, அந்த வீடியோ முழுக்க ஆடுவாங்க. அப்போது அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்க டான்ஸ் ஆடுறாங்க பையன் கூட சேர்ந்து. என்னென்ன காமெடிஸ் இருக்கோ அத்தனை காமெடியும் செய்வாங்க. கோவை சரளா காமெடியெல்லாம் போட்டுட்டு ஐ அப்படிம்பாங்க. அதெல்லாம் அவங்க வயசுக்கு இதெல்லாம் செய்யணுமா அப்படியெல்லாம் அவங்க கூச்சப்படலை, அவங்க அந்த காமெடி பண்ணுறாங்க. எதுக்காகனா அவங்கள இன்டர்வியூ எடுத்தப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு சினிமாவில் சான்ஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன், அதனால் நான் அது மாதிரி பண்ணுறேன்னு. புரிஞ்சதுங்களா? அதுவும் அவங்க சம்பாதிக்கிறதுக்காக தான். யூடியூப்பில் அந்த வீடியோ நல்லா போனால் அவங்களுக்கு பணம் வரும், எல்லாமே அது செய்கிறாங்க.
பல பெண்கள், சின்ன பெண்கள், கொஞ்சம் வயசு முதிர்ந்த பெண்கள் கூட டான்ஸ் ஆடி சம்பாதிக்கிறாங்க, காமெடி பண்ணி சம்பாதிக்கிறாங்க. மூஞ்சிக்கு போடுற மஞ்சள் பொடியில் ஏதோ போட்டு விற்கிறோம், கைக்கு வைக்கிற மருதாணி விற்கிறோம், அப்புறம் சமையல் பொடிகள், சாம்பார் தூள், மீன் மசாலா, அந்த மாதிரி A to B பவுடரு, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் ஹெல்த் மிக்ஸு, சத்து மாவு மிக்ஸுன்னு விற்கிறாங்க. ஆன்லைனில் வந்து அது எப்படி செய்கிறோம் எல்லாமே சொல்லி விற்கிறாங்க. பல சேனல்ஸு, குக்கிங் சேனல்ஸு, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி குக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி ஹேர் ஆயில் விற்கிறாங்க, பல விஷயங்களும் செய்கிறாங்க. யூடியூப்பில் இல்லாததே இல்லை இல்லைங்களா? ஒரு அம்மா வெறும் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்க சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. எப்படி ஒட்டடை அடிக்கணும்னு சொல்லுவாங்க, எப்படி சிங்க்கு க்ளீனாக கழுவி வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பேர் அவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேனல் நல்லா தானே போகுது, அவங்க எல்லாரும் சம்பாதிக்க தானே செய்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் ஏதாவது செஞ்சு சம்பாதிங்க, அதில் ஒரு தப்பும் இல்லை. நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடுறதுனால எல்லாம் நீங்கள் மக்களை சந்தோஷப்படுத்துறீங்க. ஒரு காமெடி சேனல் காமெடி பண்ணிங்கன்னா, இப்போங்க நான் ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், என் மகன் படத்தில் சரண்யா பொன்வண்ணன் வந்து அந்த இதில் உருண்டுவாங்க, ரோட்டில் படுத்து தண்ணி மேலே ஊற்றிட்டு ரோட்டில் அங்க பிரதட்சணை பண்ணுறேன்னு சொல்லி அந்த படத்தில் சரண்யாவுக்கு ஒரு சீன் இருக்கும். அந்த சீனை ஒரு பொண்ணு பண்ணுறாங்க காமெடிக்காக. தண்ணி எடுத்து மேலே ஊற்றிட்டு நடு தார் ரோட்டில் உருண்டுறாங்க. எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க? அவங்க ஃபேமஸ் ஆகணும், அவங்களுக்கு ஏதோ வகையில் அவங்களுக்கு ஆதாயம் இருக்குது, அதுக்காக தானே செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க யாரையும் ஏமாத்தலை, அவங்க யார்கிட்டையும் எந்த பொய்யும் சொல்லலை. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் சொல்வீங்க வேணாம், இந்த முகத்துக்கு இந்த பொடி போடுங்க, அந்த பொடிக்கு போடுங்கன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சும்மா, அதிலெல்லாம் மூஞ்சி மங்கு போகாது, கரும்புள்ளிகள் போகாது அப்படின்னு கூட நீங்கள் சொல்வீங்க. பரவாயில்ல, அதெல்லாம் போகலைன்னா கூட ஒரு தப்பும் இல்லை. அவங்களுக்கு ஒரு தடவை காசு கொடுத்து வாங்குவாங்க, 2 தடவை காசு கொடுத்து வாங்குவாங்க, மூஞ்சியில் போடுவாங்க, மங்கு போகலைன்னா அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க. அந்த 2 தடவை காசு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த காசு மட்டும்தான் அவங்களுக்கு வேஸ்டான மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க எந்த நம்பிக்கையும் கொடுக்கல. நீங்கள் விளக்கு பொடி போட்டிங்கன்னா கடவுள் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை அள்ளி தருவாருங்கிற நம்பிக்கையை அவங்க யாருக்கும் கொடுக்கல. புரிஞ்சதா? மூஞ்சி வெள்ளையாகுன்றாங்க, வெள்ளையாகல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதனால் உங்கள் வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்பட்டுறாது. ஆனால் கடவுள் பேரை சொல்லி ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா அவங்க நம்பி செய்வாங்க. இதெல்லாம் நடந்துரும், கடவுள் இந்த கடனை தீர்த்து வச்சிருவாரு, நம்மளுக்கு நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு ஏதாவது கொடுத்துருவாரு, பையனை படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்துருவாரு, கணவருக்கு உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகணும், கடவுள் நமக்கு எதோ நிறைய பணம் கொடுப்பாரு, நம்ம கணவரை காப்பாற்றிடலாம். அந்த மாதிரி பல நம்பிக்கைகளை நீங்கள் கொடுக்குறீங்க. புரிஞ்சதா? நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு போனால் நம்ம சந்தோஷப்படுறோம், அதனால் அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஒரு காமெடி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், உங்களுக்கு சமையல் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ள ஒரு புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. புரியுதா? ஆனால் நீங்கள் பண்ணுறது அநியாயம், பாவம். புரியுதா? இந்த மாதிரி இது நடக்கும், அது நடக்கும், இதை செஞ்சினா அது நடக்கும். உன்னோட ஆதாயத்துக்காக விளக்கு பொடின்னு ஒரு புதுசாக உலகத்தில் இல்லாத ஒரு விஷயத்த இது வரைக்கும் யாரும் விளக்கு பொடியெல்லாம் பண்ணதில்லை, யாரும் விளக்கு பொடி தூவியெல்லாம் பண்ணலை. நிறைய விஷயம் இருக்குது. கீழே விளக்கேற்றுங்க, மேலே ஜவ்வாது போடுங்க, அந்த ஸ்மெல், அந்த சூட்டுக்கு அது ஸ்மெல்லு உங்கள் வீடு முழுக்க பரவி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட இருந்துச்சு. ஆனால் விளக்கு பொடி, விளக்கில் பொடி போட்டு சாமிக்கிட்ட ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. நீ சொல்கிற பொய். புரிஞ்சுதுங்களா? நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் நம்மளுக்கு கர்மா வரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தவனை ஏமாத்துறது தப்பு, அடுத்தவனை கெடுக்கிறது தப்பு, அடுத்தவனை குத்தி கொலை பண்ணுறது தப்பு, பொய் சொல்கிறது தப்பு, அப்படி இருக்குல்ல. இந்த விஷயத்தில் எல்லாமே நீங்கள் சொல்லி செஞ்சிட்ருக்கீங்க. புரியுதா? ஒரு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துறீங்க, ஒரு இல்லாத பொல்லாத பொய் சொல்கிறீங்க. புரியுதா? நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல பேரோட மனுஷன் ஒரு விஷயத்தை நம்ப வச்சு கடைசியில் அது நடக்காதப்போ அவங்க அது ஏமாந்து போயிடுவாங்க. நடக்குதே, யார் சொன்னால் எங்களுக்கு நடக்கலம்பிங்க, நடக்கும். சிலருக்கு அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நடக்கும். புரியுதுங்களா? சிலருக்கு நடக்காது, நிறைய பேருக்கு நடக்காது. அப்போ அவங்களுக்கு நீங்கள் அதுவும் அவங்களுக்கு நடக்குதோ இல்லையோ அவங்க நேரத்தை பொறுத்து தான் அது நடக்குது. ஆனால் நீ சொன்னது பொய். உன்கிட்ட கடவுள் வந்து சொல்கிறாரா, இந்த விளக்கு பொடியை போட்டு ஏற்றுனா
அவங்களுக்கெல்லாம் நான் நல்லது செய்வேன்னு உங்ககிட்ட கடவுள் வந்து சொன்னாரா? எவ்வளோ பெரிய தப்பு! இந்த அநியாயத்தை நம்ம செய்யலாமான்னு யோசிக்கணும். தாராளமாக நீங்கள் விளக்கு போடுவீங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. கடவுள் பேரை சொல்லாமல் விற்றுக்கோ. வாசம் வரும். கமகமான் இருக்கு வீடுன்னு சொன்னேன்ல அந்த இதுலேயே, அது மாதிரி கமகமான் இருக்கு உங்கள் வீடுன்னு சொல்லி விற்றுக்கோ. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. புரியுதா? தாளம்பு குங்குமம் விற்கிறேன்னா தாளம்பு குங்குமம் என்கிட்ட இருக்குது, எல்லோரும் வாங்கிக்கோங்க, அதில் சுத்தமாக இருக்கும், அது வாசமாக இருக்கும், அப்படி சொல்லி விற்றுக்கோ. அது வேற. ஆனால் கடவுள் பேரை சொல்லி பொய்யை சொல்லி விற்றீங்கன்னா கட்டாயம் கருமா வரும். அதுவும் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி எல்லாம் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறீங்கள, அந்த பணத்தை நீங்கள் யாருக்கு செலவு பண்ணுவீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. புரியுதா? உங்கள் குழந்தைங்களுக்கு தப்பான ஒரு விஷயத்தை பண்ணி ஊரை ஏமாற்றி பணம் சம்பாரித்து அதை உங்கள் குழந்தைங்களுக்கு செலவு பண்ணிங்கன்னா அதன் மூலமாக அந்த குழந்தைங்க என்னென்ன அனுபவிக்கிறாங்க? சந்தோஷம். அந்த பணத்தால் வர சந்தோஷத்தை அனுபவிக்கிற மாதிரியே அந்த பணத்தால் வர பாவத்தையும் சேர்ந்து உங்கள் குழந்தைங்க தலையில் கட்டிகிட்டு இருக்கீங்க. புரியுதா? தயவு செஞ்சு பெண்களே இந்த பெண்களை உயர்த்துற ஒரு நாளாக இருக்குது. புரியுதா? இந்த மகளிர் தினம் அப்படின்ற ஒரு விஷயம் பெண்களை உயர்த்தணுமா? இந்த மாதிரி விளக்கு பொடி வச்சா உனக்கு அது கிடைக்கும், தாளம்பு குங்குமம் வேணும்னா நீ இது செய், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அந்த பெண்களை இறக்காதீங்க கீழே. நீங்கள் சம்பாதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பொய் உங்கள் வாழ்க்கையையும் கெடுக்கும், அடுத்த பெண்களோட வாழ்க்கையையும் சேர்த்து கெடுக்குமா? அந்த பாவமும் அவங்களுக்கு இது வராது, உங்களுக்கு வரும் அந்த பாவம். உங்களை நம்பி இந்த வேலையை செய்கிறவங்களுக்கு வரும் உங்கள் பாவம். இதை நான் உங்களை திட்டுற மாதிரியோ உங்களை இதாக நான் சொல்லலை. என் கூட பிறந்தவங்க ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருந்தால் நான் எப்படி இது தப்பு செய்யாதீங்கன்னு சொல்வேனோ அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு இந்த மாதிரி நீ தாராளமாக அந்த பொடியை விற்றுக்கோ, வாசமாக இருக்குன்னு சொல்லுவி. கடவுள் பேர் சொல்லி அந்த பொய்யை சொல்லாதீங்க. அது உங்கள் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்துரும். அநியாயம் இது. புரியுதா? அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். அந்த பொண்ணு சாமி நம்பிக்கையை வச்சு உங்ககிட்ட சொல்லும்போது அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. எதுவுமே உங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து எதையும் வாங்கி கொடுக்காது. உங்களோட கருமா, நீங்கள் செஞ்ச கருமா தான் இன்றைக்கி உங்களை வழி நடத்திட்டு இருக்கு. அப்போ உங்கள் கருமா நிறையா இருந்ததா நீங்கள் சிரமப்படுவீங்க, கருமா கம்மியாக இருந்ததா சீக்கிரமாக அந்த சிரமம் முடிஞ்சு நல்லா வாழ்வீங்க. இதுதான் உங்களுக்கு கடவுள் விதிச்சதோ தவிர இந்த பொடி வச்சு அதை விளக்கில் போட்டு எரிச்சோன்னா நமக்கு ஏதாவது வந்துடும். இன்னும் பல ஆட்கள் என் சேனல் பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும், பல ஒரு டாக்டரம்மா இல்லாத பொல்லாதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு, ஒரு ஆன்மீகம் வேஷம் போட்டுட்டு வரம்மா இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே நடக்காது. நீங்கள் அதை நம்பி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கருமா வரும். கடவுள் என்ன தெரியுமா யோசிப்பார்? என்ன நம்பி என்ன கும்பிட மாட்டேன், இந்த பொருளையும் இந்த சாமானங்களையும் வாங்கி வச்சு நீ கும்பிடுவ, நான் உனக்கு வரம் கொடுக்கணுமா அப்படின்னு வரம் கொடுக்கறதையே நிறுத்திடுவார். புரியுதா உங்களுக்கு? அவரை நம்பி கும்பிடுங்க போதும். நீங்கள் அம்மனை கும்பிட்டாலும் சரி, எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, அந்த கடவுளை மட்டும் நம்பி நீ எனக்கு கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கும்பிடுங்க. இந்த கண்ட விஷயங்களையும் சொல்கிறத நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கருமா தான் சேரும். புரியுதா? தயவு செஞ்சு இந்த விஷயத்தையெல்லாம் விட்டுட்டு இந்த மகளிர் தினத்தோட நான் யாரையும் நம்பலை, அந்த தெய்வத்தை மட்டும்தான் நம்பி நான் கும்பிடுறேன்னு சொல்லி கும்பிடுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அவரை மட்டும் கும்பிட்டா போதும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்தையும் வச்சு கும்பிட்டிங்கன்னா கடவுள் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார். புரியுதா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.